100 நாள் வேலை திட்டத்தில் 150 நாட்கள் வேலை தரப்படும் என திமுக அரசு வாக்குறுதி அளித்த நிலையில் தற்போது 20 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது 150 நாட்கள், வேலை தரப்போவது 20 நாட்கள் என இந்த 100 நாள் வேலை திட்டம் குறித்து அரசினுடைய நிலைப்பாடு குறித்து அன்புமணி ராமதாஸ் தற்போது விமர்சனம் செய்திருக்கிறார். திமுக அரசின் மோசடிக்கு அளவே இல்லையா என்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பி அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 150 நாட்கள் வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இதுவரை வெறும் 9 நாட்கள் மட்டுமே தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கியுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த திட்டத்தின்படி தமிழக அரசுக்கு மத்திய அரசு குறைந்த நிதியை மட்டுமே வழங்கியுள்ள நிலையில் அதை எதிர்க்கவும் கூடுதல் நிதி பெற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தொழிலாளர்களை தமிழக அரசு சுரண்டி வருவது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இத்தகைய நிலை ஏற்பட்டதற்கு காரணம் திமுக அரசின் அலட்சியமும் துரோகமும் தான். ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் தமிழ்நாட்டிற்கு 12 கோடி மனித வேலை நாட்கள் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்டதை விட மிக குறைந்ததாகும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் பல புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கிறார். 2020-21 ஆண்டில் 33 கோடி ரூபாய் எனவும், 2021-22 ஆண்டில் 34 கோடி ரூபாய் எனவும், 2022-23 ஆண்டில் 33 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருந்தன. 2024-25 ஆண்டிற்கு 30 கோடியாக குறைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனித நாட்களின் வேலை வழங்கப்பட்ட நிலையில் அவற்றில் 1/3 பங்கு அளவுக்கு தான் இந்த முறை தமிழகத்திற்கு வேலை நாட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.